அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து பசுபதி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பசுபதி இருக்காங்க, அப்புறமா வந்து வெண்ணிலா இருக்காங்க. பசுபதி வெண்ணிலா இருக்கிற இடத்துலையே வந்து காவேரி இருக்காங்க, ராகினி இருக்காங்க, தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க. இந்த பக்கம் கங்கா ஃபேமிலி, காவேரி ஃபேமிலி யாரும் இல்லை. இவங்களுக்கு ஷூட் போயிட்டுருக்கு. காவேரி அந்த இடத்துல இருக்காங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ காவேரி கிட்ட பசுபதி வீட்டை, அதாவது காவேரி வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ தாத்தா வீட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கு, விஜய் வீட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து இருக்காங்க. இப்போ நம்மளோட வெண்ணிலாவுக்கு கேரக்டர் வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா, அவங்க வந்து வில்லி ஆகிட்டாங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம வந்து பார்க்கணுங்க, அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா காவேரி வந்து எப்படி இங்கே வந்தாங்க, விஜய் வீட்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. பசுபதி எதுக்கு சம்மந்தமெல்லாம், இப்போ போயிட்டுருக்கிற ட்ராக்குக்கும் பசுபதிக்கும் சம்மந்தமே இல்லையே, அவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அன்பும் பசுபதி இப்போ ராகினி இங்கே இருக்கிறதுனால எல்லா உண்மையும் வந்து விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு அவள் வெண்ணிலா, அதாவது காவேரியை பார்க்க போயிட்டாரு, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு பசுபதிக்கு ராகினி போட்டு வர சொல்லியிருக்காங்களா, என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. அப்படி தான் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த இடத்துல அன்பு இருக்கார், பசுபதி இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. புது கேரக்டர் வேறு உள்ளே வராங்க. இதில் வந்து வெண்ணிலா வந்து நான் சொன்னால் புரிஞ்சுப்பா, வெண்ணிலா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா விஜய். அது வந்து தவிடுபடியே ஆக போகுது. விஜய் வந்து நினைக்கிறது நடக்காது அப்படிங்கிறத வில்லியாக தான் ஆக போகிறாங்க கொஞ்ச நாளைக்கு. வெண்ணிலா அப்படிங்கிறதான் ராகினி இருக்கிறதுனால, ராகினி உன்னை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு வெண்ணிலா கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சொல்லும் போது தான் வந்து அப்போ வெண்ணிலாவுமே மனசு மாதிரி இப்போ விஜய் வந்து நம்மளை ஏமாற்ற பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பத்தாவதுக்கு இந்த பசுபதி இவங்கெல்லாம் வந்து ஏற்றி விடுவாங்க. நல்லா வந்து விஜய் மேலே வந்து அவங்களுக்கு வந்து வெறுப்பாகிற மாதிரி, விஜய் நம்மளை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து வெண்ணிலா வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை சமாளிக்கிறார விஜய் எப்படிங்கிறது தான் பார்ப்போம். சரிங்களா. இப்போ ப்ரொமோவை பற்றி நம்ம பேச வேண்டாம், ப்ரொமோவை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் வந்து பேச மாட்டேன். அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் அப்டேட்டை தான் நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு எபிசோடு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எபிசோடை பற்றி பேசலாம். இப்போ இன்றைக்கி வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது தான். சாரதா ஃபேமிலி தவிர்த்து அதில் காவேரி இருக்காங்க, மீதி எல்லாருமே பசுபதி வெண்ணிலா இவங்களாம் இருக்காங்களே. அது விஜய் வீட்டில் ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் ஆனால் விஜய் பயங்கர ஹாப்பியாக இருக்கார் அப்படிங்கிறது தான் தெரியுது. எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஃபோட்டோஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சீன் வைஸ் எப்படி வருது அப்படிங்கிறதான் நம்மளை எதிர்பார்க்குறது. நல்லபடியாக கொண்டு வாங்க அப்படிங்கிறதான். வெண்ணிலாவை வெள்ளியாக்கிட்டு விஜயும் சேர்த்து வெள்ளியாக்கிறாதீங்க, வில்லனாக்கிறாதீங்க அப்படிங்கிறதான். பார்ப்போம் என்ன மக்களே சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா.